Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, in market நிறைய பேருக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. ஆனால் நல்ல வழியாக நான் தப்பிச்சிட்டேன். நேற்றே என்னோட பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகி க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த கேப் டவுனோட ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாச்சும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்ஸ். ஓகே, இந்த டைமோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்தனால தான் இந்த பெரிய ட்ராப் நமக்கு பார்க்குறதுக்கு கிடச்சிது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து 40% கான்ட்ரிபியூட் பண்ணுது பேங்க் நிஃப்டியில். ஓகே, வெயிட்டேஜ் அது ஒரு பெரிய ரீசன். அது போக இன்னொரு ரீசன் என்னென்னா குளோபலாக அதாச்சும் வேர்ல்டு வைடு பார்த்தா எல்லாருமே வந்து நிறைய ஸ்டாக்ஸில் நிறையா இண்டெக்ஸஸ்லலாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு மேஜர் ரீசன். ஸோ இந்த ரெண்டு நியூஸுமே ஒரே டைமில் இம்பாக்ட் பண்ணால தான் இவ்வளோ பெரிய கேப் டவுன். ஓகே, ஸோ வேறு பேனிக்காக இருக்கலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி கேப் டவுன்லாம் மார்க்கெட்ஸில் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சர்வே பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி யூ வில் பி ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு நமக்கு என்ன பிளான்ஸ் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி பெரிய இம்பாக்ட் கொடுக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டியில் நாளைக்கு நம்ம ஆக்ஷன் என்ன பார்க்கலாம். நிஃப்டி நான் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த சைடு வைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, நான் என்ன பண்ணேன், இந்த சைடு வைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவ்வளோ பெரிய கேப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே ஃபைன், நல்ல வேலை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதனால் வெல் அண்ட் குட் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். இந்த டவுனும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாளைக்கு ஒரு வேலை மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் இப்படி ஃப்ளாட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இப்படி பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா 21,490க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். நான் அக்ரெசிவாக பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியான லாட்டில் பண்ணுவேன், ஒரு லாட்டில் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 21,810க்கு மேலே தான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. சாரி ஃபார் தேட். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே நாளைக்கு நிறைய வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் இப்படி போகிறக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதாச்சும் அப் டவுன் போகிறக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நாளைக்கு இப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா இங்கே பை பண்ணால் இங்கே எஸ்எல் ஹிட் ஆயிரும், இங்கே செல் பண்ணால் இங்கே எஸ்எல் ஹிட் ஆயிரும், இதுதான் ஆகிட்டுருக்கும். ஓகே, இல்லாட்டி நாளைக்கு டேரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆகி அது 45,680க்கு கீழே ப்ரீச் பண்ணி சர்வைவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் எனக்கு நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பிளான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயிலுக்கு போய்க்கலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தா நம்ம இங்கிருந்து ஹோல்ட் பண்ணுறோம். நேற்று நைட் 11:30க்கு எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது. நான் அங்கேருந்து ஹோல்ட் பண்ணிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் 1:7 எனக்கு கொடுத்தாச்சு. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு ஷார்ட் இந்த இடத்துல, அதாச்சும் இன்றைக்கி கரெக்டாக 2:30 கிட்ட இங்கே ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 hour ட்ரெண்ட் லைன். இது பிரேக் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணிச்சு. அந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணேன். இங்கே கண்டிப்பாக 2-3 கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே போகும். ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். லெட்ஸ் சி, அது என்னோடய ஸ்டாப் லாஸ் ரொம்ப தூரம் இருக்குது. போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்சைட் மொமெண்டம் பார்க்கலாம். பட் நான் இந்த 1:7 கேப்சர் பண்ணி முடிச்சாது. இப்போ இது மட்டும் ஹோல்டு இருக்குது. ஓகே, அதாச்சும் நான் வந்துட்டு $71.35 ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது $70.30 நான் புக் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு குரூஷியலான லெவலில் தான் இருக்குது. இங்கே சின்னதாக சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கு. நம்ம நேற்றே இங்கே ஷார்ட் பண்ணிட்டோம். கோல்டில் ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாச்சும் இங்கே ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு லெவல் எங்கேன்னு பார்த்தா 2017 கீழே ட்ரேட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் 15 minute கேண்டில் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். அது வந்துட்டு 1979 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, அதாச்சும் ஃபார் கோல்டு. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் எனக்கு 2 ஸ்டாக் தான் இருக்குது. 2 ஸ்டாக் தான் நான் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வாங்கினது அதாச்சும் ஒன் இஸ் டெக் மஹிந்திரா. ஏன்னா டெக் மஹிந்திரா ஆல்ரெடி கேப் அப் ஓப்பன் ஆகி தான் இங்கே கீழே ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. இப்போ இது ஒரு நல்ல ரெக்கவரி. இந்த நல்ல ரெக்கவரி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது கூட இது நல்ல ரெக்கவரி காமிக்குதுன்னா திஸ் இஸ் பிரிட்டி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ நான் வந்துட்டு 1325 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 1295 இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வோல்டாஸ் இஸ் ஆல்சோ த சேம். வீக்லி டைம் ஃப்ரேமில் அது சர்வைவ் ஆகிடுச்சு. இது வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுச்சு. இங்கே 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இமீடியட்டாக மூவ்மெண்ட் நான் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நான் ஆல்ரெடி 1055 வாங்கிட்டேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1010 இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என் வியூ ஆன் த மார்க்கெட் தான். இது கண்டிப்பாக ரெஃபரன்ஸஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது டிப்போ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, என் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற கற்றுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ லைஃப் ஸ்கில்.
எப்போவாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இது ஒர்க் பண்ணும். ஒரு நல்ல கேபிட்டல் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணும். ஸோ இன்னொரு ரியாலிட்டி, அதாச்சும் ஸ்விங் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி கூட ஒரு வீடியோ நான் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். அதாச்சும் ஃப்ரைடே நான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ. ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங்கில் உங்களுக்கு டீசெண்டான லைஃப் ஸ்டைல் லிவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், எவ்வளோ கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வேணும், ட்ராடவுன் எப்படி இருக்கும், அதில் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே அதில் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்போ தான் என்னாலும் க்ரோ பண்ண முடியும், உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.